நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வு பள்ளியின் சார்பாக இந்த காணொளி வழங்கப்படுகிறது. மார்க்சியத்தின் வரலாறு பகுதி 2. மார்க்ஸ் குறிப்பிடுவார், நரகத்தின் வாயிலில் பின்வருமாறு எழுதப்பட்டிருப்பதைப் போல விஞ்ஞானத்தின் வாயிலிலும் இந்த கோரிக்கை வற்புறுத்தப்பட வேண்டும். இங்கே அவ நம்பிக்கைகளை அகற்றிவிடுங்கள். எல்லா விதமான கோழைத்தனத்தையும் ஒழித்து விடுங்கள். இத்தகைய பார்வையுடன் தான் காரல் மார்க்ஸ் பாரிஸ் நகரத்தில் குடியேறுகிறார். பாரிஸ் நகரம் என்பது அன்றைக்கு ஐரோப்பாவினுடைய அரசியல் கலாச்சார மையமாக இருந்தது. பல நாட்டு அகதிகள், புரட்சிக்காரர்கள் ஆகியோர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக பாரிஸ் அங்கு இருந்தது. ஐரோப்பிய வரலாற்றின் நரம்புகள் அங்கு ஒன்று சேருகின்றன என்று எங்கெல்ஸ் எழுதுகிறார். இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற உயர்ந்த லட்சியங்களுக்கு பதிலாக பணவேட்டையை லட்சியமாகிவிட்ட முதலாளித்துவ அமைப்பின் மீதான அதிருப்தி பாரிஸ் நகர் போல் எங்கும் காண முடியாது என்று ஏங்கல்ஸ் குறிப்பிடுகிறார். முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக மார்க்ஸ் தியரி, மின்யே, கிசோ, தியேர் மற்றும் இதர்களுடைய நூல்களை படிக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாண்டெஸ்கியே, மாக்கியவெல்லி, ரூசோ ஆகியோருடைய சமூக தத்துவங்களையும் மார்க்ஸ் ஆழமாக படிக்கிறார். அதே நேரத்தில் அந்த கற்பனாவாத சோசியலிஸ்டுகளையும் அவர் ஆழமாக ஆய்வு செய்கிறார். எகல் என்ன சொல்றாருன்னா, உலகம் முழுவதும் தனி முதலான ஆன்மாவின் வெளியீடு என்று சொல்லுவார் எகல். அதே போல கற்பனாவாத சோசியலிஸ்டுகள் மனித உறவுகளை பற்றிய தனி முதலான உண்மையின் வெளியீடு சோசியலிசம் என்று கருதுறாங்க. இந்த கருத்தோட்டம் சோசியலிஸ்டை உருவாக்குவதற்கான லட்சிய திட்டங்களை தீட்டுவதாக இருந்ததை ஒழிய நடைமுறையில் சோசியலிசத்தை உருவாக்குவதற்கான சக்திகளை தேடுவதற்கு இது முயற்சி செய்யவில்லை. முதலாளித்துவ பொருளியலை படிப்பதற்காக மார்க்ஸ் ஆடம் ஸ்மித், ரிகார்டோ, மார்க்லோவ், ஜேம்ஸ் மில், ஜான் பட்டீஸ், சேய்ஸ், ஸ்கார்பெக், டெஸ்டுடே ட்ரெஸ்ஸி, புவாகில்பெர் ஆகிய அனைத்து நூல்களையும் ஆராய்ச்சி செய்கிறார். அவர் ஒருவரையும் விடமாட்டார். ஒரு சிறிய பொருளாதார ஆய்வாளராக இருந்தார் கூட அவர் சிறப்பான கருத்துக்களை முன்வைத்தால் அதையும் அவர் உள்வாங்கிக் கொள்வார். அது மட்டுமல்ல, அன்று பாரிஸில் வகித்த புரட்சிகர ஜனநாயகவாதிகள் சோசியலிஸ்டுகளான லூயி பிளாங்க், பியர் லேரு, ஹென்ரிக் ஹெய்னே, ஜோசப் ப்ரூத்தோன், மிகில் பக்கூனின் ஆகியோருடன் பழகுவது மட்டுமல்லாமல் அவர்களுடன் விவாதங்களையும் மார்க்ஸ் நடத்தி வந்தார். அது மட்டுமல்லாமல் பிரான்ஸ் தொழிலாளி வர்க்கத்துடன் ஒரு நடைமுறை ரீதியான ஆழமான ஒரு உறவினை மார்க்ஸ் பேணி வந்தார். அவருடைய போராட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்வார், பார்வையிடுவார். தொழிலாளி வர்க்கத்தினுடைய தார்மீக சக்தியை அவர் புரிந்து கொள்கிறார். கற்பனாவாதிகள் எப்பொழுதுமே பாட்டாளி வர்க்கத்தை தங்களுடைய உணர்ச்சிகரமான கொந்தளிப்புகளுக்கு இலக்காக, அதாவது பாட்டாளி வர்க்கத்திற்கு நாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டார்களே ஒழிய, ஆனால் புரட்சிகரமான நடவடிக்கைக்கு உரிய சக்தியாக மார்க்ஸ் தான் பாட்டாளி வர்க்கத்தை கருதுகிறார். தத்துவத்தையும் நடைமுறையையும் தத்துவ ஞானத்தையும் உலகையும் இணைக்கின்ற சங்கிலி பாட்டாளி வர்க்கம் என்பார் மார்க்ஸ். சட்டம் பற்றிய எகலிய தத்துவ ஞானத்துக்கு விமர்சனம் முகவுரை என்ற கட்டுரையில் தான் மார்க்ஸ் இதனை வெளிப்படுத்துகிறார். மனித குல விடுதலையின் தலை தத்துவ ஞானம், அதன் இதயம் பாட்டாளி வர்க்கம் என்றார் மார்க்ஸ். 26 வயதில் மார்க்ஸ் உலகத்தை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தின் சிகரங்களை அடைந்து விட்டதை இது காட்டுகிறது. அவர் படித்த அனைவரையும் விமர்சன பூர்வமாக மார்க்ஸ் உள்வாங்கியதனுடைய விளைவுதான் இந்த தெளிந்த சிந்தனை. அங்கே பிரான்ஸில் அர்னால்ட் ரூகேயுடன் அவர் ஒரு இதழ் நடத்துகிறாரு. ஆனால் ரூகே பண விவகாரங்களில் ரொம்ப கடுமையாக இருப்பார். மார்க்ஸை எப்பயுமே சந்தேக கண் கொண்டு பார்ப்பார். அந்த பத்திரிகை விற்று வர பணத்தில் மார்க்ஸுக்கு எதுவுமே அதிகம் கொடுக்க மாட்டார். இறுதியில் அந்த பத்திரிகையை விட்டு மார்க்ஸ் வெளியேறுகிறார். என்றால் மார்க்ஸினுடைய அந்த அதிதீவிரவாத கருத்துக்கள்லாம் அவரை பயமுறுத்துது ரூகே. அதனால அவர் அந்த பத்திரிகையிலிருந்து வெளியே வந்து விடுகிறார். மார்க்ஸ் ஓயாமல் படித்து கொண்டே இருப்பார். படித்து ஒரு புதிய கருத்துக்களை, விஞ்ஞான ஆராய்ச்சியை மேற்கொள்வார். அதை பற்றி மீண்டும் அவருக்கே அதிருப்தி ஏற்படும். அதையும் தாண்டி சிந்திக்க வேண்டும் என்று பாடுபடுவார். இரவில் தூங்க மாட்டார். ஒரு மன உளைச்சலுக்கு தான் செய்த வேலை சரியானதா, இன்னும் அதிகமாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று
எண்ணிக்கொண்டே இருப்பார். அதனால் ஒரு எரிச்சலும் கோபமும் உள்ளவராக மார்க்ஸ் அந்த காலத்தில் திகழ்ந்தார் என்று ரூக் எழுதுகிறார். ஆனால் மார்க்ஸ் பட்ட இந்த துன்பங்களினுடைய விளைவாக உருவானதுதான் மிக அற்புதமான 1844 வருடத்தின் பொருளாதார மற்றும் தத்துவ ஞான கையேடுகள். இந்த கையேடுகள் மார்க்ஸ் இறந்த பிறகு 50 வருடங்களுக்கு பிறகுதான் கிடைக்கிறது. ஆனால் அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய தத்துவ தெரிப்புகள், உண்மைகள் ஆகியவை இன்று வரை பல ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. சமூகத்தை பற்றிய பொருளாதார தத்துவ பகுப்பாய்வு நடத்தியதனுடைய ஆரம்ப கட்டமாக இந்த தத்துவஞான கையேடுகள் விளங்குகின்றன. மனித குலத்தின் மொத்த வரலாற்றுக்கும் அதனுடைய விளக்கத்தை பொருளாதார உறவுகளில் தேட வேண்டும் என்ற முடிவுக்கு மார்க்ஸ் வந்துவிட்டதை இந்த குறிப்பேடுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த தனி சொத்துடைமைதான் அனைத்து சிக்கலுக்கும் காரணம் என்ற முடிவை நோக்கி மார்க்ஸ் இந்த கையேடுகளில் குறிப்பிடுகிறார். ஒரு தொழிலாளியானவன் பொருளாதார செல்வத்தை படைக்கிறான், ஆனால் அது அவனுக்கு சொந்தமாக இல்லை. இந்த செல்வமானது தொழிலாளிகளிடமிருந்து அந்நியமாக்கப்படுகிறது மட்டுமின்றி மூலதனம் என்ற முறையில் தொழிலாளியை ஆட்சி புரிகின்ற அந்நிய சக்தியாக அந்த தொழிலாளியினுடைய உழைப்பால் வந்த மூலதனமே விளங்குகிறது. இதனால் தான் இந்த உழைப்பு என்பது அந்நியமயமாக்கப்படுகிறது என்கிறார் மார்க்ஸ். இது என்ன நடக்கிறது? தொழிலாளி அதிகம் உழைக்கிறான், அதிகமான செல்வங்களை படைக்கிறான். ஆனால் இந்த செல்வம் என்பது மேலும் மேலும் தொழிலாளி மீது ஆட்சி செய்கின்ற ஒரு கருவியாக, மூலதனமாக மாற்றப்படுகிறது. மேலும் மேலும் ஏழையாகிறான், மேலும் மேலும் அவன் உரிமை பறிக்கப்படுகிறது. அதாவது தொழிலாளி தன்னால் படைக்கப்பட்ட உழைப்பு பொருளுக்கு அடிமையாகிறான். இந்த தலைகீழான உலகத்தில் பொருள்கள் அவற்றை படைத்தவனை ஆட்சி செய்கின்றன. மக்களுக்கு இடையிலான உறவுகள் பொருள்களுக்கு இடையிலான உறவுகளின் வடிவத்தில் தோன்றுகின்றன என்று இந்த குறிப்பேடுகளில் மார்க்ஸ் எடுத்துரைக்கிறார். உழைப்பு என்பது மனித குலத்தினுடைய சாரமாகும். ஆனால் தொழிலாளி தன்னுடைய சுதந்திரமான விருப்பத்தின் பேரில் உழைப்பதில்லை. அதாவது அவனுடைய உழைப்பு அவனுடைய சுய நடவடிக்கையாக இல்லாமல் பலவந்தப்படுத்துகின்ற கட்டாய உழைப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்வு போக்கில் அந்த தொழிலாளி ஒரு முதலாளியினுடைய உடைமையாக மாறுகின்றான். அதனால் அந்த உழைப்பையே ஒரு சாபக்கேடாக கருதுகின்ற நிலைமைக்கு அந்த தொழிலாளி மாறிவிடுகின்றான். இதற்கு காரணம் அந்த உழைப்பு அவனிடமிருந்து அந்நியமாகிவிட்டது. உழைப்பு என்பது ஒரு மனித தன்மை கொண்டது. ஆனால் அந்த உழைப்பினுடைய நிகழ்வு போக்கில் அவன் மனித ஜீவனாகவே அந்த தொழிலாளி தன்னை உணர்வதில்லை. அங்கு பலவந்தம் செய்யப்பட்ட பிராணியாக, இயந்திரத்தோடு இயந்திரமாக இயங்குபவனாக அவன் மாற்றப்படுகிறான். அடிப்படையில் மிருக செயல்களை நிறைவேற்றுகின்ற பொழுது உணவருந்துதல், மதுவருந்துதல், உடலின்ப நடவடிக்கை, உறக்கம் இதரவை, அப்பொழுது தன்னை சுதந்திரமான பிறவியாக தொழிலாளி உணர்கிறான். ஆனால் மனித தன்மை கொண்ட உழைக்கும் பொழுது தான் விலங்கு நிலைமையில் நடத்தப்படுவதாக உணர்கிறான். இதுதான் ஒரு தலைகீழ் பார்வையாக உருவாகிறது. மார்க்ஸ் எழுதுகிறார், எது மிருகத்தன்மையோ அது மனிதனுக்கு உரியதாகிறது, எது மனிதத்தன்மை உடையதோ அது மிருகமாக ஆகிறது. இவ்வாறு முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் அவனுடைய உழைப்பு அந்நியமாதலை கூறும் மார்க்ஸ், ஒரு சோசியலிச உற்பத்தி முறையில் இந்த உழைப்பு எவ்வாறு தனி மனிதனுடைய சுய அந்நியமயமாதலாக இல்லாமல் சுய உறுதிப்படுத்துதலாக இருக்கிறது என்பதையும் விவரிக்கிறார். உழைப்பு என்பது வாழ்க்கை நடத்துகின்ற சாதனமாக இல்லாமல் வாழ்க்கையின் சாரமாக மனிதன் தன்னுடைய திறமைகளை முழுமையாகவும் விரிவாகவும் வளர்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வு போக்காக சோசியலிச சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்கிறார் மார்க்ஸ். இதனால் தான் உற்பத்தி செய்கிற பொருளை பார்க்கும்போது அந்த மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். தன்னுடைய உற்பத்தி பொருளை இந்த சமூகம் நுகர்கிறது, சமூகத்திற்கு பயன்படுகிறது என்ற அடிப்படையில் ஒரு மனித உயிருக்கு அவசியமான பொருளை படைத்தேன் என்ற மகிழ்ச்சியை அவன் அடைகிறான். ஆக தொழிலாளிக்கு அவனுடைய உழைப்பு வாழ்க்கையின் சுதந்திரமான வெளிப்பாடாக, வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்வதாக ஒரு சோசியலிச சமுதாயத்தில் தான் இருக்கும். தனி சொத்துடைமையில் அது நிலவ முடியாது. ஏனென்றால் தனி சொத்துடைமை அமைப்பில் வாழ்வதற்காக, வாழ்க்கை சாதனத்தை பெறுவதற்காக உழைக்கிறேன், அதனால்
அந்த உழைப்பே அவனுடைய வாழ்க்கை இல்லை என்று ஆகிவிடுகிறது என்று இந்த குறிப்பேடுகளில் மார்க்ஸ் ஆழமாக விவரிக்கிறார். முதலாளித்துவ சமுதாயம் என்ன சொல்லுது? அதிகமாக செலவு செய்யாதீங்க, சேமிங்க, அப்போதான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும், வெளியே போகாதீங்க, பசங்களுக்கு விளையாட்டு பொருளை வாங்கி தராதீங்க, உங்களுடைய செலவுகளை குறையுங்கள், அப்பொழுதுதான் சேமிக்க முடியும் என்று இந்த மூலதனத்தை சுற்றி, சேமிப்பை சுற்றி மனித வாழ்க்கையை கட்டமைக்கிறது என்று எழுதுகிறார். அதாவது இந்த தலைகீழான உலகத்தில், அந்நியப்படுத்துதலின் உலகத்தில் பொருள் ஈட்டலே வாழ்க்கையின் நோக்கமாகி விடுகிறது. உண்மையான மனித தேவைகளை வளர்ப்பதற்கு மாறாக பொருள்களை பற்றிய காரியவாதமான நுகர்வு அணுகுமுறை ஏற்பட்டு வருகிறது என்கிறார் மார்க்ஸ். எல்லா புலன் மற்றும் ஆன்மீக உணர்ச்சிகளின் இடத்தில் உடைமை என்னும் புலன் வந்துவிட்டது என்று எழுதுகிறார். ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் சமூகத்தில் பொருள்களின் செல்வம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கும். அதாவது மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இல்லாமல் முழுமையான மனித நடவடிக்கைக்கு ஒரு சாதனமாக இருக்கும். அரசியல் பொருளாதாரத்தின் செல்வத்துக்கும் வறுமைக்கும் பதிலாக செல்வ உடைமை, மனித ஜீவனும் வளமான மனித தேவையும் ஏற்படும். ஒரு கம்யூனிஸ்ட் சமுதாயத்தில் எல்லா சமூக உற்பத்திக்கும் மனிதனே குறிக்கோள். பொருளாதார மதிப்புகள் குறிக்கோள் நிறைவேற்றுவதற்கு சாதனமாக, நிபந்தனையாக, அடிப்படையாக மட்டுமே இருக்கின்றன என்று மார்க்ஸ் சுட்டிக்காட்டுகிறார். மார்க்ஸ் கூறுகிறார், தத்துவ ஞானிகள் உலகத்தை பல்வேறு வழிகளில் வியாக்கியானப்படுத்தி மட்டுமே வந்திருக்கிறார்கள். ஆனால் அதை மாற்றுவதுதான் இப்போதுள்ள விஷயமாகும். இவ்வாறு 1844 வருடத்தினுடைய அந்த தத்துவ ஞான கையேடுகள் புதிய உலக கண்ணோட்டத்தின் மேதாவிலாசம் நிறைந்த உருவரையை, ஒரு செயல்திட்ட உருவரையை மார்க்ஸுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த செயல் திட்டத்தை தான் பிற்காலத்தில் மூலதனம் நூலின் மூலமாக அவர் நிறைவு செய்கிறார். ஆக மார்க்சியத்தினுடைய அடிப்படை மனிதனை மனிதனாக மாற்றுவது, மிருக நிலையில் வாழும் மனிதர்களை மனித தன்மையுள்ள மனிதர்களாக மாற்றுவது என்ற நோக்கம்தான் அடிப்படை. இந்த நோக்கம்தான் கையேடுகளில் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். பிற்காலத்தில் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான பாதையை வகுப்பதற்காகத்தான் அவர் முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையை மூலதனம் நூலில் ஆராய்கிறார். அதில் ஒரு பொருளாதார மனிதனாக அவர் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கிறார். அப்பொழுதுதான் ஒரு விஞ்ஞானபூர்வமாக முதலாளித்த பொருள் உற்பத்தி முறையை அம்பலப்படுத்த முடியும் என்ற காரணத்துக்காகத்தான் அவர் ஒரு தூய பொருளாதாரவாதி போல அந்த நூலை எழுதுகிறார். அதனால என்ன இந்த முதலாளித்துவ விமர்சகர்கள் சொல்றாங்கன்னா, அந்த கையேடுகள் மார்க்ஸில் தான் மனிதாபிமானம்லாம் மிளிர்ந்தது. மூலதனம் எழுதிய முதிர்ச்சி அடைந்த மார்க்ஸ் வெறும் பொருளாதாரவாதியா மனிதனை சுருக்கிவிட்டார் என்று மார்க்சியத்தை கொச்சைப்படுத்த முயல்கிறார்கள். ஆனால் மார்க்ஸ் என்றைக்குமே தன்னுடைய இறுதி நோக்கமாக மனிதகுல விடுதலை, ஒரு மகிழ்வான மனிதகுல வாழ்வு என்பதையே லட்சியமாக கொண்டு செயல்பட்டார் என்பதை இந்த கையேடுகள் நிரூபிக்கின்றன. ஆக 1844 வருடம்தான் விஞ்ஞான உலக கண்ணோட்டம் பிறந்த வருடம் என்று நம்மால் கூற முடியும். இன்று மார்க்ஸ் உலகம் முழுதும் பேசப்படுகின்ற மாபெரும் ஒரு தத்துவ ஞானியாக இருக்கிறார். ஆனால் அவர் காலகட்டத்தில் அவர் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அளவே இல்லை. ஒவ்வொரு நாடாக மார்க்ஸ் நாடு கடத்தப்படுகிறார். பிரான்ஸுக்கு போகிறார். பிரான்ஸில் அவருடைய அரசியல் நடவடிக்கை காரணமாக அங்கிருந்து அவர் வெளியேற்றப்படுகிறார். அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அவர் பெல்ஜியம் பிரசல்ஸ் போகிறார். அங்கே தான் அவர் ஏங்கல்ஸ் கூட சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிடுறார். பிரசல்ஸ்ல இருந்து துரத்தப்பட்டு மீண்டும் ப்ருஷியா அவருடைய சொந்த இடத்துக்கே வரார். அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு அவர் கடைசியாக குடியேறிய இடம்தான் லண்டன். அவருடைய இறுதி காலம் வரை லண்டனில் தான் மார்க்ஸ் வாழ்கிறார். அங்கேயே அவர் உயிரிழக்கிறார். அவர் கடைசியில் நாடற்றவராக ஒரு அகதியாகத்தான் மார்க்ஸ் உயிரிழக்கிறார் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகம் முழுவதும் ஒரு பயங்கரவாதியாக, ஒரு கிளர்ச்சிக்காரனாக, ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்தவரை போல ஏகாதிபத்தியவாதிகள் மார்க்ஸை பற்றி குறை கூறி வருகிறார்கள். ஆனால் அவர் தன்னுடைய மேதாவிலாசம் நிறைந்த அறிவினை தான் வாழ்வதற்காகவோ தன் குடும்பம் வாழ்வதற்காகவோ செலவு செய்யவில்லை.
மாறாக அவருடைய மேதாவிலாசம் நிறைந்த அறிவானது ஒரு பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக விஞ்ஞானபூர்வமாக யாருமே மறுக்க முடியாத இந்த முதலாளித்துவ சுரண்டலை அம்பலப்படுத்துகின்ற ஒரு பொருளாதார நூலான மூலதனத்தை எழுதுவதற்காகவே அவருடைய வாழ்நாளையே அவர் அர்ப்பணித்தார். அவர் தன்னுடைய அன்றாட செலவிற்காகத்தான் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூனில் எழுத ஆரம்பிக்கிறார். அதில் எழுதுகிற கட்டுரையில் வர அந்த பணமோ அல்லது ஏங்கல்ஸ் அவ்வப்போது அனுப்பிய பணம்தான் அவருடைய குடும்பத்தையே உயிருடன் காப்பாற்றியது. அவருடைய செல்ல மகன் எட்கர் இறக்கிறான், மகள் இறக்கிறார். அந்த இறந்த போது அடக்கம் செய்வதற்கு சவப்பெட்டி கூட இல்லாமல் மார்க்ஸ் தவிக்கிறார். பல நேரங்களில் அவருக்கு கோட்டு தைத்து போடுவதற்கு கூட காசு இருக்காது. கோட்டு இல்லாமல் லண்டனில் வெளியே போக முடியாது. எனவே அந்த மிகப்பெரிய ஒரு அகிலத்தினுடைய தலைவரானவர், புரட்சிக்காரர், வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பார். கடங்காரம் வரும்போது ஒளிந்து கொள்வார், இல்லை என்று சொல்ல வைப்பார். உட்கார்ந்து கொண்டு கணக்கு பார்ப்பார். ரொட்டிக்கு எவ்வளோ, எப்படி இந்த குடும்பம் நடத்துவது, எவ்வாறு தன்னுடைய குழந்தைகளுக்கான பள்ளி செலவை ஈடு கட்டுவது என்று மிக கொடிய வறுமையில் காரல் மார்க்ஸ் வாடினார். ஆனால் அவ்வாறு அவர் வறுமையில் வாடினால் கூட அவரிடம் பணம் இருக்கும் பொழுது அனைவருக்கும் தாராளமாக உதவி செய்வார். வில்லியம் லீப்னட் போன்ற வெளிநாடுகளில் லண்டனுக்கு வந்த அகதிகளுக்கு மார்க்ஸினுடைய வீடு எப்பொழுதுமே திறந்து கிடந்தது. அவருக்கு கிடைச்சது அவர்களுடன் பகிர்ந்து அவர் உண்பார். மார்க்ஸினுடைய மனைவி ஜென்னி அவர்கள் பேரழகு வாய்ந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் மிக அறிவுடைய ஒரு பெண்மணி. வருபவர்களெல்லாம் வரவேற்று இன்முகத்துடன் அவர்களுக்கான தத்துவ விவாதம் நடத்துவது, உணவு பரிமாறுவது என்று மார்க்ஸ் வீட்டுக்கு வந்தாலே அவர்கள் ஜென்னியை பார்ப்பதை ஒரு சகோதரியை போல, தாயை போல பார்ப்பார்கள், மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்று பலர் ஜென்னியை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்காங்க. ஜென்னி அவர்கள் மார்க்ஸினுடைய ஒரு காரியதரிசி, அதாவது அவருக்கு உதவியாளராக, ஆலோசகராக, அவர் எழுதியதை திருத்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு கொண்ட பெண்மணியாக விளங்கினார்கள். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அமைக்கப்படும் பொழுது தன்னை ஒரு உறுப்பினராக கடுமையாக வேலை செய்பவராக ஜென்னி அவர்கள் விளங்கினார்கள். ஜென்னி அவர்கள் மார்க்ஸ் கிட்ட அப்பப்போ ஒரு ஆலோசனை செய்து கொண்டே, அறிவுரை செய்து கொண்டே இருப்பாங்க. மிகவும் அதிகமான வெறுப்புடன், எரிச்சலுடன் எழுதாதீங்க. உங்களுடைய கட்டுரைகள் என்ன விளைவை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தெரியும். நகைச்சுவையுடன் லேசாக எழுதுங்கள் அன்பெல்லாம் கடிதம் எழுதுவார் ஜென்னி மார்க்ஸுக்கு. பெல்ட்டுகளை தளர்த்துங்கள், கழுத்துப்பட்டையை தளர்த்துங்கள், தலை கவசத்தையும் அகற்றுங்கள், முடிவைச்செங்கள் இயல்பாக செல்லட்டும், சொற்கள் எப்படி தோன்றுகினவோ அப்படி எழுதுங்கள் என்று மார்க்ஸுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக ஜென்னி அவர்கள் விளங்குகிறார்கள். அதே போல ஜென்னியை விட்டு பிரிந்தார்னா மார்க்ஸ் அவ்வளோதான். 1856 ஜென்னி ஜெர்மனிக்கு போகிறாங்க. அப்போ ஜென்னியினுடைய வயசு 42, பெரிய குடும்பத்தின் தாய். ஆனால் அந்த பிரிவை தாங்க முடியாமல் ஒரு கடிதம் எழுதுகிறார் மார்க்ஸ். ஒரு மேதை மனைவி முன் எவ்வாறு ஒரு குழந்தை போல நடந்து கொள்கிறார் என்பதற்கு அந்த கடிதமே உதாரணம். அதில் சில பகுதிகளை பார்க்கலாம் நாம. என் அன்பிற்கு இனியவளே, நான் மறுபடியும் உனக்கு எழுதுகிறேன். ஏனென்றால் நான் தனியாக இருக்கிறேன். என் மனதில் நான் உன்னோடு எப்பொழுதும் உரையாடி கொண்டிருப்பதும், அதை நீ அறிந்து கொள்ள முடியாமல் அல்லது கேட்க முடியாமல் அல்லது எனக்கு பதிலளிக்க முடியாமல் இருப்பதும் என்னை வாட்டுகிறது. என்னை அவதூறு செய்பவர்கள், என் முதுகுக்கு பின்னால் என்னை திட்டுபவர்களில் எவராவது 2ஆம் தரமான நாடக அரங்கில் முதல் தரமான காதலன் பாத்திரத்தை நடிப்பதற்காக என்னை எப்பொழுதாவது குறை கூறியதுண்டா? ஆனால் அது உண்மையே. இந்த போக்கிரிகளுக்கு நகைச்சுவை இருக்குமானால் அவர்கள் உற்பத்தி மற்றும் பரிவர்த்தனை உறவுகளை ஒரு பக்கத்திலும், உன் காலடியில் நான் கிடப்பதை மறுபக்கத்திலும் ஓவியமாக தீட்டியிருப்பார்கள். அன்பு நிறைந்த பெண்ணிடம் உன்னிடம் காதல் கொள்வது ஒரு மனிதனை மறுபடியும் மனிதனாக்குகிறது. உலகத்தில் பல பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் அழகானவர்கள் என்பது உண்மையே. ஆனால் ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு சுருக்கத்திலும் என்னுடைய வாழ்க்கையின் மிகவும் சிறந்த, மிகவும் இனிமையான நினைவுகளை தூண்டுகின்ற அந்த முகத்தை நான் மறுபடியும் எங்கே காண்பேன்? உன்னுடைய இனிய முகத்தில் என்னுடைய முடிவில்லா துயரங்களை, ஈடு செய்ய முடியாத இழப்புகளை நான் காண்கிறேன். உன்னுடைய இனிய முகத்தை நான் முத்தமிடுகின்ற பொழுது நான் துயரங்களை முத்தமிட்டு விரட்டுகிறேன். உன்னுடைய முத்தங்களின் மூலம் நான் பிராமணர்களுக்கும்
பிதாகரசுக்கும் மறுபிறவியை பற்றி போதிப்பேன். கிறிஸ்துவ சமயத்திற்கு திருமீட்டெழுச்சியை பற்றி அதன் போதனையை தருவேன். இவ்வாறு மார்க்ஸ் உணர்ச்சி ததும்ப காதல் தரும்ப கடிதம் எழுதுகிறார். அதில் அந்த ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பது அவருடைய மகன் எட்கர் இறந்ததை பற்றி அதில் குறிப்பிடுகிறார். இவ்வாறு என்ன துன்பம் துயரங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியான தம்பதியினராக அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனாலும் பிரச்சனைகள் வராமல் இல்லை. மார்க்ஸ் தன்னுடைய நண்பருக்கு எழுதுகிறார். 1862 ஏங்கல்ஸ்க்கு எழுதுகிறார் மார்க்ஸ். தானும் குழந்தைகளும் செத்துவிட்டால் நல்லது என்று என் மனைவி தினமும் சொல்கிறாள். உண்மையில் நான் அவளை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நிலைமையில் நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டிய அவமதிப்புகளும் கடும் துன்பங்களும் பயங்கரங்களும் உண்மையிலேயே வர்ணிக்க முடியாதவை. இவ்வாறு மார்க்ஸினுடைய லண்டன் வாழ்க்கையானது கடுமையான துன்பங்களும் அதே நேரத்தில் தற்காலிகமான மகிழ்ச்சிகளும் நிரம்பியதாக இருந்தது. மார்க்ஸ் ஒரு காலம் நகைச்சுவையை மட்டும் கைவிடவில்லை. அவருடைய நண்பர் லஸ்ஸால் அவருடன் உரையாடியதை அவர் நினைவு கூறுகிறார் கடிதத்தில். என் தலை முழுவதிலும் ஏராளமான கவலைகள், கல்லீரல் நோய் வேறு இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் முக்கியமானது என்னவென்றால் நாம் இருவரும் சேர்ந்து நன்றாக சிரித்தோம். குரங்குகள் சிரிப்பதில்லை என்று அவர் நகைச்சுவையுடன் மார்க்ஸ் எழுதுகிறார். மார்க்சின் வாழ்க்கை முழுவதும் மூலதனத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று கூறினால் மிகையல்ல. மார்க்ஸ் விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சி அறிவின் உருவகமாக இருந்தார். படைப்பு சிந்தனை தான் அவர் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆனந்தம். அந்த படைப்பு சிந்தனையை கைவிடும் பொழுதெல்லாம் அவர் மிகவும் வருத்தம் அடைவார். மார்க்சினுடைய நேர்மை, எழுத்து நேர்மை யாராலையும் குறை சொல்ல முடியாது. அவருடைய துல்லியத்தன்மை பல நேரங்களில் ஏங்கல்ஸையே எரிச்சல் அடைய வைக்கும். ஒரு கருத்தை ஒரு டஜன் வெவ்வேறான முறைகளில் நிரூபிக்க முடிந்தாலன்றி அவர் அதை பற்றி ஒரு வாக்கியத்தை கூட எழுத துணிய மாட்டார் என்று ஏங்கல்ஸ் எழுதுகிறார். இதன் காரணமாகவே அவர் மூலதனம் நூலை 1857-58 அதனுடைய அடிப்படைகளை எழுதி வைத்திருந்தாலும் முழு நூலாக மாற்றுவதற்கு திரும்ப 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 அதை படிப்பது, சரிபார்ப்பது என்றே காலத்தை கழித்தார். ஒரு கட்டத்தில் ருஷ்யா பற்றி எழுத வேண்டும் என்று ருஷ்ய மொழியையே மார்க்ஸ் கற்றுக்கொள்கிறார். அதனால்தான் முதல் தொகுதி மட்டும் மார்க்ஸ் வெளியிட்டார். அடுத்த 2 தொகுதியை ஏங்கல்ஸ் தான் வெளியிடுகிறார். மூலதனத்தில் மார்க்ஸ் ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்குகிறார். மூலதனம் நூலானது முதலாளி வர்க்கத்தை நோக்கி செலுத்தப்பட்ட மிக பயங்கரமான வெடிகுண்டாக இன்று வரை இருக்கிறது. மூலதனம் நூல் முதலாளி வர்க்கத்தின் மீது விதிக்கப்பட்ட ஒரு மரண தண்டனை. அதில் மேல்முறையீட்டுக்கே இடமில்லை. மூலதனம் நூல் கடுமையான பொருளாதார சிக்கல்களை பேசினாலும் ஒரு இலக்கியம் நயம் வாய்ந்ததாக மார்க்ஸ் எழுதுகிறார். ஏனென்றால் அவ்வளவு இலக்கியவாதிகளை மார்க்ஸ் தன்னுள் அடக்கி இருந்தார். அதனால் மூலதனம் நூலினுடைய கருத்துக்களை எதிர்ப்பவர்கள் கூட அதனுடைய இலக்கியம் நயம் வாய்ந்த அந்த வாக்கிய அமைப்பை பாராட்டச் செய்தார்கள். ஒரு வறட்சியாக அவர் எழுதலை, இலக்கிய நயத்துடன் மூலதனத்தை எழுதுகிறார். மூலதனம் நூலின் மூலமாக ஒரு சிறந்த பொருளாதார ஆராய்ச்சியாளர், ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாதவராய் இருந்தாலும் அவரை அவர் கௌரவப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். அதே போல ரொம்ப கொச்சையாக எழுதினவர்களுக்கு தண்டனையும் அளித்தார். இவ்வாறு மூலதனத்தில் எழுதப்பட்ட பல பொருளாதாரவாதிகள் மிகப்பெரிய வரலாற்றில் இடம்பெற்றவர்களாக மாறினார்கள். அதான் ஹெய்னே எழுதுவார், அவர் தன் எதிரிகளை அழிக்கின்ற பொழுது அவர்களை அமரராக்கினார் என்று எழுதுவார். அதே போல மார்க்ஸுடன் நண்பராக இருப்பதால் ரொம்ப கடினம். அவர் கருத்துக்களையும் ஆளையும் பிரித்து பார்க்க மாட்டார். ஒருத்தர் அற்பவாதியாக இருந்தாலோ இல்லை புரட்சிக்கு பயந்து ஓடுபவராக இருந்தாலோ அல்லது ஒரு முதலாளித்த வர்க்கத்துக்கு சாதகமாக இருந்தாலோ உடனடியாக அவரை கடுமையாக விமர்சிப்பார். தன்னுடைய நட்பை துண்டித்துக் கொள்வார். ஒரு புரட்சிகரமாக பாட்டாளி வர்க்கத்துக்கு விசுவாசமாக அற்பவாதி இல்லாமல் நேர்மையாக நடந்து கொள்பவர்கள் மட்டும்தான் மார்க்ஸுடன் நண்பர்களாக இருக்க முடியும். ஒரு முறை ஏன் கடிதம் உடனே எழுதவில்லை நண்பர் கேட்கும்போது மார்க்ஸ் சொல்றார், என்னுடைய ஒவ்வொரு கணத்தையும் நான் இறப்பதற்கு முன்னால் இந்த மூலதனம் நூலை எழுதிவிட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் எழுதுவதால் நேரத்தை வீணாக்க விரும்பாததால் உங்களுக்கு கடிதம் எழுத முடியவில்லை என்று எழுதுகிறார் மார்க்ஸ். அவர் சிறுவனாக இருந்த பொழுது எடுத்துக்கொண்ட உறுதியை கடைசி வரை நிறைவேற்றினார். மனிதகுலத்தின் நன்மைக்காக நாம் சிறப்பாக பாடுபடுவதற்குரிய வேலையை தேர்ந்தெடுத்து விட்டால் அதன் எந்த சுமையும் நம்மை அழுத்த முடியாது. ஏனென்றால் அது எல்லோருடைய நன்மைக்காகவும் செய்யப்படுகின்ற தியாகம். இவ்வாறே மார்க்ஸ் இறுதி வரை வாழ்ந்தார். நாம் மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் பிரித்தே பார்க்க முடியாது.
நாம் நட்பை பற்றி பல கதைகளை நம்ம கேட்டிருக்கோம். கோப்பெருஞ்சோழர், பிசிராந்தையார். இந்த நட்புகளிலேயே உலகை மாற்றிய நட்பு என்றால் அது மார்க்ஸுக்கும் ஏங்கல்ஸுக்கும் இடையே இருந்த நட்பு தான் நண்பர்களே. அதான் லெனின் அதனால தான் சொல்றார், நான் மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் இன்னும் நேசிக்கிறேன். அவர்களை திட்டுவதை என்னால் சகித்து கொள்ள முடியாது. இல்லை, அவர்கள் உண்மையான மனிதர்கள், நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று லெனின் எழுதுவார். 1842ஆம் ஆண்டில் கொலோனில் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சந்திக்கிறார்கள். அவர் ஏங்கல்ஸ் இங்கிலாந்து போகிற வழியில் அந்த சிடங் பத்திரிகை அலுவலகத்துக்கு வரும்பொழுது மார்க்ஸை அவர் சந்திக்கிறார். அப்பொழுது ஒரு ஆழமான நட்பு உருவாகவில்லை. ஆனால் பிறகு 2 வருடம் கழித்து பாரிஸில் மீண்டும் சந்திக்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் பேசும் பொழுதுதான் அவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆய்வு முறையில் ஒத்து இருப்பதை காண்கிறார்கள். தத்துவ ஆய்வு முறைகளில் ஒத்திருப்பதையும் இவர்கள் பார்வைகள் ஒன்றிணைவதையும் காண்கிறார்கள். அதிலிருந்து மார்க்ஸும் ஏங்கல்ஸும் பிரியவே இல்லை. மார்க்ஸ் கூறுவார், ஏங்கல்ஸை தன்னுடைய இன்னொரு நான், 2வது நான் என்று அனைவருக்கும் அறிமுகம் செய்வார். அந்த அளவுக்கு அவருடைய நட்பு இருந்தது. ஏங்கல்ஸ் ஒரு முதலாளித்துவ குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு சில தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் இருந்தன. அவர் தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் அந்த அவருடைய பங்குதாரராக இருந்த நிறுவனத்தில் வேலை செய்து பொருள் ஈட்டி மார்க்ஸ் குடும்பத்திற்கு அனுப்புவார். ஏங்கல்ஸ் ஒவ்வொரு கடிதம் எழுதும் போதும் அதனுடன் ஒரு காசோலையை இணைத்து அனுப்பியிருப்பார். இவ்வாறு ஏங்கல்ஸ் தன்னுடைய ஆராய்ச்சி பணியெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மார்க்ஸினுடைய ஆராய்ச்சி பணிக்கு உதவுவதே தன்னுடைய தலையாய குறிக்கோளாக கொண்டிருந்தார். ஏங்கல்ஸ் கடைசியா அந்த வேலைக்கு போற நாள் அன்றைக்கு நடந்ததை மார்க்ஸினுடைய மகள் எலியனோர் மார்க்ஸ் எழுதுறாங்க. அந்த கடைசி நாள் போகும்போது அவர் இன்று கடைசி தடவை என்று சொல்லிட்டு போறார். அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது கைத்தடியை சுற்றி கொண்டு பரவசத்துடன் அவர் வயல்களை கடந்து வரதை அவர் பார்க்கிறார். அன்றைக்கு அவர்கள் ஒரு பெரிய விருந்து வைத்து அதை கொண்டாடுகிறார்கள். அதை நினைவு கூர்ந்து அவங்க எழுதுறாங்க, அன்றைக்கு நான் சின்ன பெண்ணாக இருந்தேன், ஆனால் அது பெரிய பெண்ணான பிறகு அதை நினைக்கும் பொழுது என்னுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. என்னுடைய குடும்பத்திற்காக ஏங்கல்ஸ் அந்த உழைத்த உழைப்பை அந்த வயதில் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கண்ணீருடன் அவர் எழுதுகிறார். ஏங்கல்ஸ் மிகப்பெரிய ஒரு அறிவாளி. 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் திக்கி திக்கி பேசுவார்னு அவரை பற்றி கிண்டலாக சொல்வார்கள். அவர் இராணுவத்தை பற்றிய மிகப்பெரிய அறிவு கொண்டவர், இராணுவத்தில் பணியாற்றியவர் ஏங்கல்ஸ். மார்க்ஸ் ஒரு சமயத்தில் ஏங்கல்ஸுக்கு எழுதுகிறார், முதலாவதாக எல்லாமே எனக்கு தாமதமாகத்தான் தெரிகிறது. 2வதாக நான் எப்பொழுதும் உங்களுடைய காலடிகளை பின்தொடர்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய வாக்கியம் மார்க்ஸ் எழுதியிருக்கிறார். இதிலிருந்து ஏங்கல்ஸினுடைய மேதமையை மார்க்ஸ் எவ்வாறு மதித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலை என்பது மிகச்சிறந்த நூல். இன்று வரை ஒரு தொழிலாளி வர்க்கத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது வாழ்க்கையை என்பதை பற்றிய மிகச்சிறந்த நூல் அவர் எழுதியது. அதே போல இயற்கையின் இயற்கையல் என்ற தலைப்பில் அவர் காலத்திய ஒட்டுமொத்த விஞ்ஞான வளர்ச்சியையும் இயங்கியல் பொருள் முதல்வாத அடிப்படையில் ஆராய்ந்த ஒரு நூலாகும். அதே போல அவருடைய குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் குறித்து என்ற நூல் இன்று வரை அரசு உருவாக்கம், அரசு எவ்வாறு உலர்ந்து உதிர்கிறது, அரசை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய அடிப்படையான பார்வையை அது தருகிறது. அந்த லூயி மோர்கனுடைய அந்த நூலை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதுகிறார். அதிலிருந்து தான் பிற்காலத்தில் லெனின் அரசும் புரட்சியும் என்ற நூலையே மார்க்சியத்தினுடைய ஒரு அடுத்த கட்ட பங்களிப்பாக வழங்கினார். ஏங்கல்ஸ் அவர்கள் தொடாத துறையே கிடையாது. ஒரு வேட்டைக்காரர், வர்த்தகர், நிதியதிபர், அறிவின் எல்லா துறை, ஏன் பிரசவ மருத்துவம் கூட அவர் ஆர்வமாக படிப்பார். அந்த அளவிற்கு அறிவியலின் அனைத்து துறைகளையும் பற்றி படிப்பார். மிக வேகமாக அதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்வார். வேகமாக அதை பற்றிய ஒரு ஆய்வுகளையும் முடிவுகளையும் அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமையாளராக ஏங்கல்ஸ் அவர்கள் விளங்கினார்கள். ஏங்கல்ஸ் எழுதிய அரசியல் பொருளாதாரத்தின் விமர்சனத்திற்கு உருவரைகள் என்ற கட்டுரை 1844 வெளியிடப்பட்டது. அப்பொழுது ஏங்கல்ஸுக்கு 24 வயது தான். மிக அரசியல் பொருளாதாரம் பற்றிய மிக துணிவான ஆணித்தரமான ஆய்வுகளை அதில் ஏங்கல்ஸ் எழுதியிருந்தார்.
மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைந்து எழுதியது புனித குடும்பம், ஜெர்மம் சித்தாந்தம், அதற்கடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை ஆகிய நூல்களாகும். அதே போல மூலதன நூலை எழுதும்போது மார்க்ஸ் அவருக்கு தோன்றுகின்ற கடினமான சிக்கலை எல்லாம் ஏங்கல்ஸுடன் விவாதித்து தான் தீர்வு கண்டு எழுதுவார். ஏங்கல்ஸை பற்றி அவருடைய நண்பர் வர்ணிக்கும் போது சொல்வார், ஏங்கல்ஸ் ஒல்லியாக உயரமாக இருந்தார், வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கினார். அவர் பேச்சு சுருக்கமாகவும் உறுதியாகவும் இருக்கும். அவர் படை வீரரை போல விரைப்பாக நடப்பார் என்று அவரை பற்றி எழுதுகிறார். ஏங்கல்ஸினுடைய அறிவு ஒரு கலை களஞ்சிய அறிவாகும். 1867 ஆகஸ்ட் 16 அன்று அதிகாலை 2 மணிக்கு மார்க்ஸ் மூலதனத்தினுடைய முதல் தொகுதியின் அச்சுப்படிகளை திருத்தி முடித்தார். உடனே ஏங்கல்ஸுக்கு அப்பொழுதே கடிதம் எழுதினார். அதில் சொல்கிறார், இந்த தொகுதியின் வேலை முடிந்துவிட்டது. உங்கள் உதவியினால் மட்டுமே இது சாத்தியமாயிற்று. உங்களுடைய தியாகம் இல்லை என்றால் 3 தொகுதிகளையும் எழுதுவதற்கு அவசியமான ஏராளமான வேலையை என்னால் ஒருபோதும் செய்திருக்க முடியாது. நன்றி பெருக்குடன் உங்களை நெஞ்சார தழுவுகிறேன் என்று உணர்ச்சி பெருக்குடன் மார்க்ஸ் எழுதுகிறார். மார்க்சின் பிள்ளைகளும் ஏங்கல்ஸை ஒரு தகப்பனார் போலவே கருதி நடந்து வந்தனர். பெரும் அன்பை பொழிந்து வந்தனர். இதேபோல் ஏங்கல்ஸ் எழுதிய டூரிங்குக்கு மறுப்பு என்ற நூலானது தத்துவ ஞானம், இயற்கை விஞ்ஞானம் மற்றும் சமூக விஞ்ஞானத்தில் அவர் காலத்திய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதை பற்றிய தெளிவான சிந்தனைகளை அளிப்பதாக விளங்கியது. அதே போல மிகப்பெரிய அமைப்பாளராக ஏங்கல் செயல்பட்டார். அகிலத்தை கட்டுவதற்காக அந்தந்த நாட்டு தோழர்களுடன் அந்தந்த மொழியில் அவர் கடிதம் எழுதுவார். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கடித போக்குவரத்தை ஏங்கல்ஸ் நடத்தி வந்தார். ஒரு இயக்கத்தை உருவாக்குவதிலும் ஏங்கல்ஸ் மிக முக்கிய பங்காற்றினார். ஏங்கல்ஸினுடைய இராணுவ அறிவிற்காக அவரை அனைவரும் ஜெனரல் என்று தான் அழைப்பார்கள். அந்த ஜெர்மனியில் அப்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது சமூக ஜனநாயகவாத கட்சிகள், அதாவது இடதுசாரி கட்சிகள் வெற்றி அடைந்ததை பற்றி தந்தி வரும். நண்பர்கள் எல்லாம் கூடி அந்த தந்தியை பிரித்தவுடன் மிகப்பெரிய மது அருந்தி அதை விழா போல கொண்டாடினார்களாம். தோற்றாலும் அதை உற்சாகமாக கொண்டாடினார்கள், வெற்றி அடைந்தாலும் ஒரு உற்சாகமாக கொண்டாடினார்கள் என்று அவர்களுடைய நண்பர்கள் எழுதுகிறார்கள். இவ்வாறு மார்க்சும் ஏங்கல்ஸும் நகைச்சுவையாக இருக்கட்டும், தத்துவ ஞானமாக இருக்கட்டும், மனிதாபிமானமாக இருக்கட்டும், ஒரே நோக்கத்துடன் ஒரே சிந்தனையுடன் வாழ்ந்த மாபெரும் ஞானிகளாக அவர்கள் காலத்தில் விளங்கினார்கள். எனவே நாம் மார்க்சியம் என்று சொன்னாலோ அல்லது மூலதனம் என்று சொன்னாலோ அது மார்க்ஸ் என்று நாம் உச்சரித்தாலும் அதனுள் ஏங்கல்ஸ் என்ற ஒரு பெயரும் அடங்கியுள்ளது என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. ஏங்கல்ஸை பற்றிய தனி வாழ்க்கை வரலாறை கூற வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்சினுடைய வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்த ஒன்றாகத்தான் ஏங்கல்ஸுடைய வாழ்க்கையும் விளங்கியது. நண்பர்களே, மார்க்சும் ஏங்கல்ஸும் வரலாற்று பொருள் முதல்வாதம் என்றால் இதுதான் என்று விவரித்து தனியாக எந்த நூலையும் எழுதவில்லை. இவ்வாறு அவர்கள் எழுதவில்லை என்று விமர்சனம் வைக்கப்படும் போது லெனின் சொல்றார், மார்க்ஸ் தன்னுடைய வரலாற்று பொருள் முதல்வாதத்தை விளக்கி கூறாத நூல் ஏதாவது உண்டா என்று அவர் கேட்கிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், அவர்கள் எழுதிய அனைத்து நூல்களினுடைய சாராம்சம், அதை ஆய்வு செய்கின்ற பார்வையே இயக்கவியல் வரலாற்று பொருள் முதல்வாதமாகும். அதை நாம் கைக்கொள்ள வேண்டும். அதனுடைய உச்சபட்ச வடிவம்தான் மூலதனம் நூலாகும். அதனால்தான் லெனின் சொல்றார், மார்க்ஸ் தனக்கு பின்னால் ஒரு தர்க்கவியலை விட்டு செல்லவில்லை என்றாலும் அவர் மூலதனத்தின் தர்க்கவியலை விட்டு சென்றிருக்கிறார். மார்க்ஸ் மூலதனத்தில் ஒரே விஞ்ஞானத்திற்கு தர்க்கவியலை, இயங்கியலை மற்றும் எகலிடம் மதிப்புள்ளதாக இருந்த ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு அதை மேன்மேலும் வளர்த்து சென்ற பொருள் முதல்வாதத்தின் அறிவு தத்துவத்தை கையாண்டார் என்று லெனின் சரியாக குறிப்பிடுகிறார். பொருள் முதல்வாத விஞ்ஞானம், இயங்கியல் ஆகியவை பொருள்களை பற்றியும் அவற்றுக்கு இடையேயான முரண்பாடுகள், அந்த முரண்பாடுகளிலிருந்து ஏற்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி ஆய்கின்ற விஞ்ஞானமாகும். அந்த கோட்பாட்டை வரலாற்றுக்கு பயன்படுத்தியதுதான் மார்க்சினுடைய மேதாவிலாசம் என்பார் லெனின். பொருள்களினுடைய வளர்ச்சிக்கு முரண்பாடுகளே அடிப்படையாக விளங்குகின்றன என்றால், சமூக வளர்ச்சிக்கு எத்தகைய முரண்பாடுகள் அடிப்படையாக விளங்குகின்றன? அதைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் இந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களுடைய வரலாறு என்று துவங்குகிறார். இது பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றலாம், ஆனால் இந்த சரியான ஒரு விஞ்ஞான முறையை வந்தடைவதற்கு
அவர்கள் இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தினுடைய அனைத்து சாரங்களையும் உள்வாங்கி கொண்டுதான் வரலாற்றை பற்றிய இந்த வரையறையை மார்க்சியர்கள் முன்வைத்தனர். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண உறவுகளை தான் பார்க்குறோம். இப்போ ஒரு தொழிலாளி வேலை செய்யும் போது கூட அந்த காலத்தில் ஐயோ தொழிலாளி வேலை செய்கிறான், கஷ்டப்படுறான், அவனுக்கு விடிவே இல்லையா என்று தான் பார்த்தார்களே ஒழிய இது எத்தகையதான சமூக உறவு, இந்த உற்பத்தியில் இந்த சமூக உறவுகள் எவ்விதம் முரண்படுகின்றன, எப்படி உற்பத்தியானது சமூக உறவுகளை உருவாக்குகிறது என்ற எளிய உண்மையினை, கண்ணுக்கு தெரிந்த உண்மையினை கூட பார்க்க முடியாத அளவிற்கு தத்துவ ஞானத்தில் இருந்த குழப்பங்கள் அன்றைய தத்துவ ஞானிகளை தடுத்து வந்தன. மார்க்சும் ஏங்கல்ஸும் தான் அந்த தத்துவ ஞானத்தினுடைய வானத்தை பார்த்ததிலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு தொழிற்சாலைக்குள் அந்த முரண்பாடுகளை பார்த்தார்கள். ஒரு உற்பத்தி என்பது மனித சமுதாயத்திற்கு எவ்வளவு அடிப்படையானது, அந்த உற்பத்தியை மேற்கொள்ளும் பொழுது எத்தகைய ஒரு சமூக உறவுகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள், அந்த உற்பத்தி நடைபெறுகின்ற விதம், அதை பரிவர்த்தனை விநியோகம் செய்கின்ற வடிவத்தில் எத்தகைய உறவுகள் உருவாகின்றன. இந்த உறவுகள் தனிப்பட்ட மனிதர்களுக்கிடையேயான தாய் தந்தை மகன் என்ற உறவு அல்ல, அது ஒரு அவர்கள் மனதை சாராத ஒரு புறநிலை உறவுகளாக உருவாகின்றன. இந்த உறவுகள் முரண்பட்ட உறவுகளாக மாறுகின்றன. இந்த உறவுகளினுடைய நலன்கள் மாறுபடுகின்றன. அதனால் முரண்பாடு தோன்றுகிறது. அடிமை சமுதாயத்தில் அடிமை உடைமையாளன் ஒரு அடிமை, நில உடைமை சமுதாயத்தில் நில உடைமையாளன் பண்ணை அடிமை, ஒரு முதலாளித்துவ சமுதாயத்தில் முதலாளி தொழிலாளி, இவை அனைத்தும் சமூக உறவுகள் தான். இந்த சமூக உறவுகளுடைய முரண்பாடுகள் தான் இந்த வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற, சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்று வரலாற்று பொருள் முதல்வாதம் உரைக்கிறது. அப்படி என்றால் இந்த முதலாளித்துவ சமுதாயத்தில் முதலாளி தொழிலாளி என்ற உறவு நிலவுகிறது. இந்த தொழிலாளி சுரண்டப்படுகிறான் என்று நமக்கு தெரிகிறது. அவன் ஒருனும் சுரண்டப்படுறான் என்று சொல்வதன் மூலமாகவே நம்மால் அந்த சுரண்டலை நிரூபிக்க முடியாது. முதலாளி என்ன சொல்லுவான், நான் சம்பளம் கொடுக்குறேன், அவன் வேலை செய்கிறான், இதில் எங்கே சுரண்டல் இருக்கிறது என்று கேட்பான். நான் பொருள்களை விற்பதில் வரும் லாபத்தில் தான் நான் எடுத்துக்கொள்கிறேனே ஒழிய, மூலதனத்தை திரட்டுகிறேனே ஒழிய, நான் எவ்வாறு சுரண்டுகிறேன் என்று நீ கூறலாம் என்று அவன் எளிமையாக கேள்வி கேட்பான். ஆனால் அந்த சுரண்டல் எவ்விதம் நடைபெறுகிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வு செய்வதற்கு ஹெகல் எவ்வாறு ஒரு சமூகத்தினுடைய இயக்கவியல் விதிகளை கண்டறிந்தாரோ அவற்றை அவர் கடைசியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பரமாத்மாவினுடைய விளைவு, அது கருத்தில் நிகழ்கின்ற ஒரு முரண்பாடு என்று குறுக்கிவிட்டார் கருத்து முதல்வாத ரீதியில். ஆனால் ஹெகலினுடைய அந்த மாபெரும் ஆய்வு முறையை அவருடைய எல்லா சிலர்களும் மறந்து விட்டார்கள். மிகப்பெரிய ஒரு ஆய்வு முறை பயன்படுத்தப்படாமலே கிடந்தது சமூகத்திற்கு. அந்த தலைகீழாக இருந்த அந்த சரியான ஆய்வு முறையை நேராக்குறார் மார்க்ஸ். அவர் எதையெல்லாம் கருத்தினுடைய வளர்ச்சியாக, போராட்டமாக, இயக்கமாக பார்க்கிறார்களோ அது முழுவதையும் சமூகத்திற்கு பொருத்தி பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வடிவத்தை மார்க்ஸ் கையாள்கிறார். அதன் விளைவாகத்தான் முதலாளித்துவ அந்த உற்பத்தி உறவுகளில் நிலவுகின்ற சுரண்டலை கண்டறிவதற்கு அந்த பார்வையை பயன்படுத்துகிறார். அந்த பார்வையை அவர் பயன்படுத்தும் போது எங்கிருந்து தொடங்குவது என்று ஒரு ஆய்வை எங்கிருந்து தொடங்குவது என்று சொல்லும் பொழுது, அந்த சுக்குமமான ஒரு ஆய்விலிருந்து ஸ்தூலமான கருத்துக்கு போவது, அந்த சிறிய பகுப்பாய்விலிருந்து ஒரு பெரிய முடிவுகளை அடைவது என்ற அடிப்படையில் தான் அவர் பண்டத்திலிருந்து தன்னுடைய ஆய்வுகளை துவங்குகிறார். இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் செல்வங்களின் குவியல் என்பது அது உற்பத்தி செய்த பண்டங்களின் குவியலாக காட்சி அமைக்கிறது என்று அந்த பண்டங்களிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு பண்டத்தினுடைய 2 மதிப்புகள், பயன் மதிப்பு மற்றும் பரிவர்த்தனை மதிப்பு. இந்த பயன் மதிப்பையும் பரிவர்த்தனை மதிப்பையும் அவை உருவாகின்ற விதம், அதற்கிடையேயான தொடர்புகளை முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இதை நாம் ஏங்கல்ஸினுடைய வார்த்தைகளில் பார்ப்பது சரியா இருக்கும். ஜெர்மானிய இயக்கவியல் முறையை அதன் இன்றைய வளர்ச்சி கட்டத்தில் பழைய மேலெழுந்த வாரியான வெறும் சொல்லோட்டமுள்ள இயக்க மறுப்பியல் முறையோடு ஒப்பிடும் பொழுது மத்திய கால போக்குவரத்து சாதனத்தோடு ஒப்பிடுகையில் ரயில்வேவை போன்றது முன்னது உயர்வானது. இந்த உண்மை யாரேனும் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டை பார்க்க விரும்பினால் அவர் ஆடம் ஸ்மித் அல்லது வேறு அதிகாரப்பூர்வமான புகழ்பெற்ற பொருளியலாளர்கள் எவராவது எழுதிய புத்தகத்தை எடுத்து படிக்கட்டும்.
பரிவர்த்தனை மதிப்பும் பயன் மதிப்பும் இந்த கனவான்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தன. இந்த இரண்டையும் சரியான முறையில் வேறுபடுத்துவதிலும் அவை ஒவ்வொன்றுக்கும் உரித்தான வரையறுக்கப்பட்ட வடிவத்தை எடுத்துரைப்பதிலும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை பார்க்கட்டும். பிறகு மார்க்ஸ் எழுதிய தெளிவான எளிமையான விளக்கத்தை அவற்றோடு ஒப்பிடட்டும் என்று ஏங்கல்ஸ் எழுதுகிறார். இதை ஏன் மார்க்ஸ் சாதிக்க முடிந்தது என்றால், அவர் மூலதனத்தை எழுதும்போது பொருளாதாரத்தின் ஆரம்ப வாழ்க்கை பண்ட பரிவர்த்தனையிலிருந்து தொடங்குகிறார். இது கற்பனையானது அல்ல, புலன்களால் அறியப்பட்ட ஒன்று, பொருளாதாரமானது நாம் ஒவ்வொருவரும் நாள்தோறும் பார்ப்பது, அந்த முழு பொருளாதார அமைப்பினுடைய ஒரு செங்கலை போன்ற விளங்குவது. அதிலிருந்து மார்க்ஸ் தன்னுடைய ஆய்வினை இயங்கியல் ரீதியாக துவங்கவே தான் பரிவர்த்தனை மதிப்புக்கும் பயன் மதிப்புக்குமான உறவுகளை தெளிவாக முன்வைக்க முடிந்தது. ஹெகல் என்ன செய்வார்னா, முன்பே தயாரிக்கப்பட்ட இயக்கவியல் அமைப்புக்குள் யதார்த்தத்தை பொருத்துவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் மார்க்ஸ் அப்படி செய்யவில்லை. அந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் அவற்றின் போக்குகளையும் அந்த பொருளாதார அமைப்புகளில் ஏற்படுகின்ற முரண்பாடுகளின் வளர்ச்சியையும் அதனுடைய உள் தர்க்கத்தையும் அந்த முரண்பாடுகள் தனது சொந்த எதிரடியாக மாறுவதையும் அவர் விருப்பு வெறுப்பற்ற முறையில் ஆராய்ச்சி செய்தார். மார்க்ஸ் தன்னுடைய முறையானது ஹெகலிய முறைக்கு முற்றிலும் எதிரானது என்று மார்க்ஸ் இதை வைத்துதான் கூறுகிறார். மார்க்ஸ் ஒரு பொது உடைமை சமுதாயம் படைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் ஆராய்ச்சியை செய்யவில்லை. மாறாக இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையினுடைய முரண்பாடுகள், அதாவது சமூகம் முழுவதும் உழைப்பது, ஆனால் செல்வம் சிலரினுடைய கைகளில் குவிவது, இது ஒரு நில உடைமை சமூக அமைப்பில் மறைமுகமாக நடைபெற்றது, புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. ஆனால் முதலாளித்துவ சமூக அமைப்பில் நேரடியாக இந்த சுரண்டல், அம்மனமான சுரண்டல் நடைபெறுகிறது. இது எங்கு போய் முடியும்? இந்த உற்பத்தி முறையானது வளர்ச்சி அடைந்த ஒரு உற்பத்தி முறை. ஆனால் இந்த உற்பத்தி உறவுகள், முதலாளி தொழிலாளி என்பது என்ன, இந்த தொழிலாளி வறுமையிலும் அவன் அடுத்து உயிர் பிழைப்பதற்கே, வாழ வேண்டியதற்கே இயலாத நிலையையும் இந்த சுரண்டல் உருவாக்கப்படும் பொழுது இந்த உற்பத்தி உறவுகள், இந்த உற்பத்தி முறையை மாற்றி இந்த உற்பத்தி சாதனங்கள் அனைத்தும் தொழிலாளி கையகப்படுத்தி அதனுடைய உழைப்பினுடைய பலன் அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க செய்யும் நிலை உருவானால்தான் இந்த முரண்பாடு தீரும் என்பதை அவர் தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக அந்த முடிவுகளை மார்க்ஸ் வந்தடைந்தார். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதற்கு அவர் ஆய்வு செய்யவில்லை. அந்த ஆய்வு செய்ததனுடைய தர்க்கவியலான விளைவுகள் என்பவை இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதில் தான் முடியும் என்பதை விஞ்ஞானபூர்வமாக மார்க்ஸ் நிறுவியதில்தான் அவருடைய மேதமை அடங்கி இருக்கிறது. அதுதான் அந்த மூலதனம் நூலில் முழுவதுமாக ஆராயப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டது. அதனால்தான் அது முதலாளித்துவத்தின் மீது விதிக்கப்பட்ட மரண தண்டனை என்று அதை குறிப்பிடுகிறார்கள். ஆக இயக்கவியல் பொருள் முதல்வாத ஆய்வுகள் உயிரில்லாத வரட்டு கோட்பாடு அல்ல, அது நடவடிக்கைக்கு ஜீவனுள்ள வழிகாட்டி என்று லெனின் அதை குறிப்பிடுகிறார். மற்ற கற்பனாவாதிகளை போல அது தானே நடந்துரும் அல்லது ஒரு நல்ல மனசு, எல்லாருடைய மனது மாறுவதன் மூலமாக நடந்துவிடும் என்று மார்க்ஸ் கருதவில்லை. இதை நடத்தி முடிப்பதற்குரிய வர்க்கமாக தொழிலாளி வர்க்கத்தை அவர் தேர்வு செய்கிறார். தேர்வு செய்யவில்லை, தொழிலாளி வர்க்கம்தான் விளங்குகிறது. தொழிலாளி வர்க்கத்திற்கு வேறு யாராவது விடுதலை வாங்கி தர முடியாது. அவர்கள் விடுதலையை அவர்கள்தான் படைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவூட்டுகிறது மார்க்சியம். அவர்களுக்கான ஒரு தத்துவ ஆயுதத்தை வழங்குகிறது. இந்த தத்துவ ஆயுதத்தை ஒரு சரியான முறையில் உள்வாங்கி கொண்டு அதை தொழிலாளி வர்க்கத்திடம் அவர்களுக்கே புரியும் முறையில் எடுத்து கூறி விவசாயிகளை அவர்களுடைய கூட்டாளி ஆக்கி உலகத்தில் யாருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத தொழிலாளி விவசாய வர்க்கத்தினுடைய சோவியத் ஆட்சி அதிகாரத்தை லெனின் உருவாக்கினார் ரஷ்ய புரட்சியின் போது. இவ்வாறு மார்க்சியம் என்பது ஒரு வரட்டு சூத்திரம் அல்ல, மார்க்சியம் என்பது ஒரு நடைமுறையில் நடக்க முடியாத ஒன்று அல்ல, அது ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு கருத்து, அது ஒன்றும் ஜோசியம் அல்ல, அது தர்க்கவியல் ரீதியான முடிவு என்பதை லெனின் உலகிற்கு நிரூபித்து காட்டினார். அதற்கு பிறகு தொடர்ந்தன புரட்சிகளினுடைய வரலாறு. சீன புரட்சி, அதுக்கடுத்து வியட்நாமில் புரட்சி, உலகம் முழுதுமான காலனி நாடுகளுடைய விடுதலை என்று ஏகாதிபத்தியத்தினுடைய அடித்தளமே ஆட்டம் கண்டு இன்று வரை அது நெருக்கடியிலிருந்து மீள முடியாமல் சிக்கி தவிக்கிறது. நல்வாய்ப்பின்மையாக
தொழிலாளி வர்க்கமானது தன்னை அணிதிரட்டி கட்சியாக்கி கொள்வதில் உள்ள பலகீனங்கள் காரணமாகத்தான் ஏகாதிபத்தியம் என்று உயிருடன் உள்ளது. தொழிலாளி வர்க்கம் என்றைக்கு தன்னை அணிதிரத்தி கொண்டு இராணுவமயமாக மாறுகிறதோ அன்றைக்கு அமெரிக்கா மட்டுமல்ல உலகெங்கிலும் ஏகாதிபத்தியமும் அவருடைய கூட்டாளிகளும் தூக்கி எறியப்படுவார்கள் என்பது ஒரு விஞ்ஞான உண்மையாகும் நண்பர்களே. ஆக மனிதனாக வாழ்வதற்கு, மனிதகுலம் முழுவதையும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, உழைப்பு என்பது சுமை என்று இல்லாமல் உழைப்பு என்பது மனிதனுக்குரிய பண்பு என்று மாறுவதற்கான உலகத்தை படைப்பதற்கான ஒரு விஞ்ஞான ஆயுதத்தை வழங்கிய மார்க்ஸ் 1883 மார்ச் 14 என்று காலமானார். 1881 டிசம்பர் 2 அன்று ஜென்னி மார்க்ஸ் காலமாகிறார். அன்றே மார்க்ஸும் காலமாகிவிட்டார் என்று ஏங்கல்ஸ் கூறுகிறார். ஆனாலும் மூலதனம் நூலை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த 2 வருடம் மார்க்ஸ் தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்தார். அவருடைய கல்லறையில் இறுதி அஞ்சலியை ஆற்றிய ஏங்கல்ஸ் சொன்னார், அவருடைய பெயர் யுகங்களுக்கும் நிலைத்திருக்கும், அவருடைய பணியும் நிலைத்திருக்கும் என்று கூறினார். மனித குலத்தின் ஒரு தலை குறைந்து விட்டது, அது நம் காலத்திலேயே மாபெரும் தலை என்றார் ஏங்கல்ஸ். மார்க்ஸ் காலத்தில் மார்க்ஸை அறிந்தவர்கள் மிகச்சிலரே. அவர் இறந்த பிறகு கல்லறையில் உரையாற்றிய போது கூட விரல் விட்டு எண்ணத்தக்கவர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஐகேட் சுடுகாட்டில் உள்ள மார்க்ஸ் கல்லறைக்கு உலகம் முழுதும் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வந்து தினம் தினம் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அஞ்சலி செலுத்துகிறார்கள்? அவர்கள் அனைவருடைய வாழ்க்கைக்கும் விடிவெள்ளியாய் வழிகாட்டியாய் மார்க்சியம் விளங்குகிறது என்பதால் தான். மார்க்சியத்தை நாம் அரசியல் என்று கூறலாம், தத்துவ ஞானம் என்று கூறலாம், எந்த பெயரிலும் அவர்களுக்கு விரும்பிய வகையில் கூறலாம். ஆனால் மார்க்சியம் என்பது மிக மிக உயர்ந்தபட்ச மனிதாபிமானம் என்ற உண்மையை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. உலகை மாற்ற வழிகாட்டிய மாபெரும் தத்துவ ஞானி ஆவார் காரல் மார்க்ஸ். அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய தத்துவத்தையும் ஒரு சிறிதளவேனும் பயிலாமல் படிக்காமல் ஒரு மனிதர் உயிரிழக்கிறார் என்றார் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒன்றை இழந்து விட்டார் என்றே பொருள் நண்பர்களே. தோழர் ஏங்கல்ஸ் கூறியதோடு நாம் இந்த உரையை முடித்துக் கொள்வோம். மார்க்ஸுடைய புகழானது இந்த மனித குலம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். சிவவணக்கம் தோழர் மார்க்ஸ். உங்கள் வழியில் நாங்கள் இந்த உலகை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.